பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்தித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாள் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உடைய ஞாபகப்படுத்துகிறோம். வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயருக்கு நீங்கள் எல்லோரும் வாருங்கள். சரியாக 10:30 உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சண்டே நடக்கிற ஆராதனையை ஞாபகப்படுத்துகிறோம். எல்லோரும் வாருங்கள். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 81 சங்கீதம் 14 வசனம், Psalms 81 verse 14. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவள் சத்துருவுக்கு விரோதமாய் திருப்புவேன். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், உற்றார் உடன்வேர்கள் மத்தியில். நான் சொல்லுகிறேன், அவங்களை கர்த்தர் தாழ்த்துகிற ஒரு நாளாக இது இருக்கும். ஆமென். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் அதை விடமாட்டார். நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், எந்த இடத்துலையும் ஆகட்டும், பிரதர் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி அவளை தாழ்த்துவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவை தாழ்த்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரே, அண்டகத்தாவை யூத குலத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே, அண்டகத்தா ஆமான் எழும்பின வேளையில் அவனை துக்க முகத்தோடு போக வைத்தீரப்பா. நிச்சயமாகவே இந்த நாளில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வீட்டில், குடும்பத்தில், அடகத்த நண்பர்கள் மட்டத்தில் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் இருக்கலாம். இந்த நாளில் அவளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லாரையும் நீ தாழ்த்தி போடுவீராக. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அன்றைய அப்பத்தி தண்ணீர் எண்ணெயை மாவி ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. விசேஷமாக நம்முடைய கரம் ஆண்டவரை அவர்களோடு கூடுதல் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். அந்த வீட்டில் சமாதான சந்தோஷம் எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். எல்லா கத்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்கி வழிநடத்தணும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவை வெளிநாட்டுக்கு போக இருக்கிற கத்தா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளெல்லாம் நீக்கப்படுங்க. வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாலு வேலைக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவர் வீட்டிலேருந்து வேலை செய்கிற பிள்ளைகள், வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் கத்தாவே இன்றைக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னால் நல்ல கம்பெனியிலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆர்டர் வருவதாக. ஆண்டவர் இப்பொழுதே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த நல்ல இடத்துல அமர உதவி செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நல்ல உயர்வுகளை நீங்கள் காண செய்யுங்க. எல்லா தட்டைகளையும் நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை நீ செய்வனுமா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நன்றி. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. இதனால் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் எல்லா நன்மைகளை அந்த பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. God bless you.